வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம கூடிய விரைவில் லான்ச் ஆக போகும் Vivo V21 சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ Vivo 21 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சில மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாலலாம் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவில் வந்து இப்போ ஏப்ரலில் லான்ச் ஆக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடி லான்ச் ஆன Vivo 20 சீரிஸோடைய சக்ஸஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ Vivo 20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து Snapdragon 765 கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கேமராவும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப்பில் வந்து அமேசிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய சக்ஸஸர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இதுக்கும் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யுது. வாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivo 20 சீரீஸில் Snapdragon 765 கொடுத்துருந்தாங்க. Vivo 21 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek 720G அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது அப்படின்னு தெரில. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு Snapdragon சீரீஸில் நீங்கள் வந்து ஒரு 7 சீரீஸில் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து MediaTekல Helios G80 இல்லைனா P80 அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா வந்து Vivo 21 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா வரும்னு சொல்லியிருக்காங்க. 48 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ஸோ யூஸ்வலாக வந்து Vivo 20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப்போட வரும். அது மட்டும் இல்லாமல் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலோட வரும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்கிற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா Vivo 20 சீரிஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா Vivo 20 சீரிஸில் உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருக்குது, டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 4100 mAh தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸான உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivo 20 சீரிஸில் என்னென்ன வேரியன்ஸ் இருக்கோ அதே வேரியன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் வந்து 12GB ரேம் வேரியன்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Vivo 21 சீரிஸில். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோரலெஸ் சேம் சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். 6.5 இன்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்குது. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Vivo 21 சீரிஸ் வந்து AMOLED டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சருமே வந்து Vivo 20 சீரிஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, Vivo 21 வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து Vivo 21 சீரிஸில் பேட்டரி பார்த்தீங்கன்னா பாலிமர் பேட்டரி வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Vivo 20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா லீட் அயான் அப்படிங்கிற ஒரு பேட்டரி டைப் இருக்குது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போட்டே இருந்தீங்க, ஃபுல்லானதுக்கப்புறமும் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு சார்ஜ் இறங்காது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. அது வந்து பேட்டரியோட ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து Vivo 20 விட Vivo 21 சீரிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட நல்ல விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து Vivo 20 சீரிஸை விட 21 சீரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சரி இந்த ப்ரைஸும் சரி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா Vivo பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் லான்ச் பண்ணுற வரைக்கும் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ரொம்பவே வந்து சீக்ரெட்டாக வச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். ஃபோன் வந்து நிறைய டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் யூசர்ஸ் ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வருஷத்துல வந்து Vivo வந்து எவ்வளோ ஃபோன்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஃபிளாக்ஷிப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா X சீரிஸில் வந்து நிறைய லான்ச் பண்ணுவாங்க, V சீரிஸில் வந்து நிறைய லான்ச் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் மொபைல்ஸில் வந்து Vivoக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த V21 சீரிஸும் எப்படி இருக்குன்னு உங்களோட வெயிட் பண்ணி நானும் பார்க்க தான் போகிறேன். அண்ட் Vivo வந்த உடனே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்ஸும் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் ஃபார் Vivo 21 சீரிஸ் அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.